இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் எங்கள் பங்கில் நடந்த மறைக்கல்வி வகுப்பை பார்வையிட சென்ற பொழுது ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் கிறிஸ்துமஸ் உனக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு பதிலளித்த சிறுவர்களில் ஒருவர், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மக்களுக்காக மட்டும் பிறக்கவில்லை, மாறாக உலகில் உள்ள எல்லா மக்களுக்குமாக அவர் பிறந்துள்ளார் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து அனைவருக்குமானவர், அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர், வாழ்வையும் வளத்தையும் ஆசிரையும் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தரக்கூடியவர் என்கின்ற பொதுமை செய்தியானது இன்றைய வாசகங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் 9ஆம் பிரிவு 5ஆம் வசனத்திலே ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளது என்று வாக்குரைக்கின்றார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் தீத்து நகர் மக்களுக்கு இறைவனின் அருள் அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தியாளர் 2ஆம் பிரிவு 11ஆம் வசனத்திலே இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் என்று கூறுகின்றார். ஆக முதன்மையாக இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகின்ற செய்தி, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும் மக்களுக்கும் உரித்தானவர் என்றல்ல, மாறாக அவர் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமானவர், பொதுமையானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த செய்தி நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திற்கு மிக தேவையான ஒரு கருத்தியலாகும். ஏனென்றால் பிரிவினைவாத கருத்தியலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஊரை எடுத்தால் அந்த ஊருக்கு நிறைய பிரிவினைகள். ஒரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல்வேறு காரணிகளால் பிரிந்துபட்டு கிடக்கின்றோம். எனது இனம், எனது மொழி, எனது கலாச்சாரம், எனது மக்கள் என்ற ஒரு பிரிவினை. நாட்டளவிலும் பல்வேறு பிரச்சனைகள் பிரிவினைவாத சக்திகளால் தூண்டப்பட்டு எனது இனம், எனது மொழி, எனது மதம், எனது இனம், எனது கலாச்சாரம் என்று பிரித்து பார்க்கின்ற மனிதர்களுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து அனைவரையும் இணைக்கக்கூடியவராக, பொதுவானவராக, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக, யாரையும் எந்தவித சூழலையும் வைத்து புறந்தள்ளுபவராக, வெறுப்பவராக இல்லாமல் இருக்கின்றார் என்கின்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது இதை வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவருமே எல்லோரையும் ஏற்றுக்கொள்பவர்களாக, எந்த வேறுபாடுகளும் பிரிவினைகளும் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்பவர்களாக, யாரையும் வெறுக்காமல் அரவணைப்பவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற முதன்மையான செய்தியை நம்முடைய மனங்களிலே நிறுத்திக் கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது அகுஸ்து சீசர் அரசரை பற்றி கூறி உடனடியாக நமது கவனத்தை பெத்லெகேமை நோக்கி ஒரு மாட்டு தொழுவத்திலே பாலகன் பிறந்துள்ள காட்சியை நமக்கு முன்னிலைப்படுத்துகின்றது. ஒரு ஆடம்பரத்தில் இருந்து ஒரு எளிமையை நோக்கி ஒரு வறுமையான ஒரு சாதாரண சூழலை விளக்கும் பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து எதை நமக்கு முன்னிலைப்படுத்துபவராக இருக்கின்றார். இந்த இயேசு பிறப்பு காட்சியை அந்த மாட்டு தொழுவத்திலே நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பிறப்பினுடைய நோக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தையே காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் தான் படைத்த ஒரு பெண்ணினுடைய கரத்திலே தவழ்பவராக, இந்த உலகத்தையே அன்பு செய்கின்ற இறைவன் ஒரு சிறிய இதயத்தை கொண்டவராக, ஒரு சிறிய பாலகனாக, சூரியனை படைத்த இறைவன் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருப்பவராக, முடிவில்லாத வார்த்தையை கொண்டுள்ள இறைவன், நித்திய வார்த்தையான இறைவன், வாய்ப்பேச இயலாதவராக, வாழ்வளிக்கும் உணவாக இருக்கின்ற இறைவன், ஒரு தாயினால் உணவு ஊட்டப்படுகின்ற
நிலையிலே இருப்பவராக, இந்த உலகத்தையே படைத்த இறைவன் தான் பிறப்பதற்கு ஒரு சரியான இடம் கிடைக்காதவராக ஒரு எளிய நிலையிலே இருக்கின்றார். இந்த உலகத்திலே எத்தனை விதமான போட்டிகள், பொறாமைகள், பிரச்சனைகள், அதிகாரத்திற்கான திளைப்பு, தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்கின்ற முனைப்பு, இதனால் திருப்தி இல்லாத நிலைமை, நுகர்வு கலாச்சாரத்திலும் இந்த உலகியல் சுகத்திற்காக அடிமைப்பட்ட ஒரு நிலையிலும் இருக்கின்ற சூழ்நிலையில் மனிதன் திருப்தி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த எளிய சூழலை தேர்ந்தெடுப்பதை பார்க்கும் பொழுது நாமும் எந்த அளவுக்கு நம்முடைய மனதிலே உள்ள ஆணவத்தை, பேராசையை, பொறாமையை, வெறுக்கின்ற குணத்தை, பிறரை வேறுபடுத்தி பார்த்து நம்முடைய வாழ்விலேயும் பிறருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாமல் கோபத்தையும் பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு மிக அருமையான செய்தியை தருகின்றார். ஒரு எளிய மனிதராக உலகியல் ஆசைகளோடும் எண்ணங்களோடும் வாழாமல் நாம் திருப்தியான, மகிழ்ச்சியான, இறைவனுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பவர்களாக நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அன்பிலே வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. அதே போல இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா குடிலிலே காட்டப்படுகின்றது. அங்கே எல்லோரும் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார். இடையர்களும் ஞானிகளும் அரச நிலையில் இருந்தவர்களும் ஒன்றாக காட்சிவிக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்திலே அரசர்கள் இறைமகனை ஆராதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இது நம்முடைய வாழ்விலே கொண்டிருக்க வேண்டிய இறை நம்பிக்கையை குறித்து காட்டுகின்றது. எளிய மக்களாக இடையர்கள் காட்சிப்படுத்தப்படும் பொழுது நாம் எளிய மக்கள் மேல், இந்த உலகில் உள்ள மக்கள் மேல் எந்த அளவுக்கு அன்பும் கரிசனையோடும் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. பால் நீட்டர் என்ற சமய இறையியலாளர் கூறுவார், ஒரு மதத்தை நாம் மதிப்பிட வேண்டும் என்றால் அது எந்த அளவுக்கு இந்த மானிடம் செழிப்பதற்கு உதவுகின்றதோ அதை வைத்துதான், அளவுகோலாக கொண்டுதான் ஒரு மதத்தை நாம் மதிப்பிட முடியும் என்று கூறுவார். ஆக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களாக இருக்கின்ற நாம் அவர் காட்டிய பிறர் அன்பை, எளிய மக்களுக்கு உதவுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே பெற்றுக்கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவானது நம்மை சிறிது நாட்களிலேயே யூபிலி ஆண்டிலே எடுத்து செல்கின்றது. எதிர்நோக்கின் பயணிகளாக என்ற தலைப்பிலே திருத்தந்தை அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இறை நம்பிக்கையில் ஊன்றப்பட்டவர்களாக, பிறரன்பில் வாழக்கூடியவர்களாக இந்த எதிர்நோக்கையும் கொண்டு நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு குறைவும் இல்லை. இரண்டாம் அருள் சின்னப்பர் திருத்தந்தை எதிர்நோக்கை கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய இலக்கை இழக்காமல் வாழ முடியும் என்று கூறுகின்றார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் எதிர்நோக்கை, நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வே மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய சக்தியை எதிர்நோக்கு தருகின்றது என்று கூறுவார். ஆக இன்றைய கால சூழலில் இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை பல மனிதர்கள் நம்பிக்கை இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், திருப்தி இல்லாமல், வறுமையிலே, மிகப்பெரிய பிரச்சனைகளிலே, நோயினால், இறப்பினால் என்று சோகத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையில் தோல்வி, வேலையின்மை என்று பல காரணிகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே போர்கள், குழப்பங்கள், பிரிவினைகள், எதிர்மறையான காரியங்கள் சூழ்ந்திருக்கின்ற நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட முடியும் என்றால் இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும், நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டிருக்க வேண்டிய எதிர்நோக்கையும், அதே நேரத்தில் பிற மனிதர்களோடு அன்பு கொண்டவர்களாக பிறர் அன்பு செயலிலே இருக்கும் பொழுது
நிச்சயமாக எந்த விதமான எதிர்மறை சூழலில் இருந்தாலும் கூட நம்மால் ஒரு புதிய சூழலை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக, நேர்மறையான கருத்துக்களோடு இந்த உலகை அன்பினால் நாம் வெல்ல முடியும். இந்த உலகை பிறரன்பு காரியங்களினால் வெல்ல முடியும். இந்த உலகை இன்னும் ஒரு நல்ல உலகாக, மனிதர்கள் ஒற்றுமையோடு, அன்போடு, திருப்தியோடு வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், நம்முடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய செய்தியை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகிறது. இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.